ஹலோ ரிஷி, சொல்லு. ஒரு 1 minute ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வந்திருக்கு. சே நோ டு ஆல்கஹால் பற்றி. நைட்டு சரக்கு வாங்கிட்டு வந்துரு, டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, வரேன். ஓப்பன் பண்ணால் ஒருத்தன் பப்பில் சரக்கு அடிக்கிறான். அப்படியே வெளில வந்து கட் பண்ணால் போலீஸ்கிட்ட மாட்டுறான். அங்கே இருந்து அப்புறம் அந்த போலீஸ்காரன் குடி வீட்டையும் கெடுக்கும் நாட்டையும் கெடுக்குன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறானா? சரி, அப்போ அது எப்படி இருக்குது? ஒரு அப்பா சரக்கு அடிச்சதுனால அவங்க ஃபேமிலியே போகுது. அப்போ அவன் பையன், அப்பா இந்த சரக்கு ஒருக்கு இருக்குப்பா, வாழ்க்கையெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா திருந்துட்டு சரக்கு குப்பை தொட்டில் போட்டு டைட்டில் போட்டு முடிக்கிறோம். எப்படி இருக்குது? டப்பிங் சீரியல் பார்த்த மாதிரி இருந்துச்சு. 2 கிளிஷே 2 கிரிஞ்ச். வேறு ஏதாவது ஃபன்னாக யோசி. ஃபன்னா எப்படி? நான் சொல்கிறேன். ஓப்பன் பண்ணா அப்பா தாண்டி எப்படி உள்ளே போகிறது? ஏன்டா இவ்வளோ லேட்டு? ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப் ஸ்டடீஸ்ப்பா. பேக்கில் என்ன? ஒன்றும் இல்லை. உன்னை நம்ப முடியாது. பேக் கொடு. உள்ள போ. இந்த கதை எங்கே கேட்ட மாதிரி இருக்கு. வெளில நம்ம பேக் செக் பண்ணாங்களா? ஆமாம். அப்போ எங்கே வச்சு எடுத்துகிட்டு வந்த? டிஸ்கஸிங் ஸ்டோரி. ஐ ஹாவ் அ பெட்டர் ஐடியா. அந்த ஒரு நாள் கடல் கரையில் அதோ அந்த அலைகள் போல வாழ வேண்டும். நைட் அடிச்ச சரக்கு இன்னும் தெரியலையடா. பாட்டில் ஹை சரக்கு மேலே ஏதோ இருக்கு. சரக்கு தான் முக்கியம். நான் அக்கறையில மாட்டிட்டு இருக்கேன், காப்பாத்துங்க. என்னடா கேக்குது? என்னடா சரக்கு இது? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னடா கத்திக்கிட்டே இருக்கு? டேய், காப்பாத்துடா. இருமா வர. இத போறதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையாடா? எங்க அப்பனே இப்படிதான், எங்க தான் குடிச்சிட்டு பட்டு கிடக்குறாங்க. சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் குடிப்பழக்கத்தால் அலையில் சிக்கி உயிரிழந்தார். சூப்பர்ரா. அடுத்து ஜேம்ஸ் கேமராமேன் தான். நல்லா இருக்கு. இந்த கதையை நைட்டு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறோம், டெவலப் பண்ணுறோம். தூங்கவே கூடாது. நைட் நோட் பண்ண சொன்னேனே, நோட் பண்ணியா? நீ பண்ணியிருப்பேன்னு நினச்சேன். சொன்ன கதையாச்சும் ஞாபகம் இருக்கா? இல்லை, உனக்கு ஞாபகம் இருக்கா?